நான் எப்படி இருக்கேன்? பியூட்டிஃபுல் ஆஸ் யூஷுவல். வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்னா என் ஹஸ்பண்ட்க்கு என்ன பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்ல. சாரி டார்லிங், நீ எப்பவுமே அழகா தான். என் ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருக்கால. எஸ். உங்களுக்கு தெரியுமா, காலேஜ்ல எல்லா பசங்களும் இவ பின்னாடி சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மேடம் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வெட்டி பேச்ச கொஞ்சம் நிறுத்துறியா? சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு நைட் நான் சமைக்கட்டுமா? வை நாட்? கண்டிப்பா. இந்த வீடும் உன்னோடது, இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளுமே உன்னோடது தான். ஆனா என்னோட இந்த ஹஸ்பண்ட தவிர. சரி, வைன் பார்ட்டி வச்சுக்கலாமா? ஆனா உன் ஃப்ரெண்டு ஷீ இஸ் கம்ஃபர்டபிள். அப்படியா? நல்லா இருக்குமே, அப்படியே பண்ணலாம். Cheers. அமிர்தா, நீ ஏன் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன்னா புஷ்கர் மாதிரி எனக்கு யாரும் கிடைக்கலையே. புஷ்கர், நீ அவளோட ட்ரிங்க்ல ஏதாவது கலந்து கொடுத்துட்டியா என்ன? இல்ல உன் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காளா? உனக்கு சரக்கு அதிகமாயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. உண்மையாவா? லெட்ஸ் டான்ஸ். ஹே, எந்திரிங்க, வாங்க பேபி, டான்ஸ் ஆடலாம். ஓ, அமிர்தா, நீயும் வா. எந்திரிச்சு வா, கொஞ்சம் டான்ஸ் பண்ணலாம். கோ. இல்ல வேணாம். அட போங்க, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உண்மையாவா? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் எப்படி இருந்தா? அழகா தான் இருந்தா. என்னை விட அழகாவும் செக்ஸியாவும் இருக்கல என்ன? இங்க பாரு, அவளை பத்தி எதுக்கு, நம்மளை பத்தி பேசுவோமா? நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஒரு விஷயம் சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க என்ன பார்க்காம இருந்திருந்தா அப்போ அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? இருக்கலாம். உங்களுக்கு அவகிட்ட என்ன பிடிச்சிருக்கு? நான் என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னா, அவளோட கண்ணம்மா, அவளோட கூந்தலா, இல்ல அவளோட உதடா? என்ன சந்தேகப்படுறியா? உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்க தானே முயற்சி பண்ற? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கும். அது என்னன்னா, ரியலி? ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியுமே. சரி, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அவளுக்கு ஒரு வீட பாருங்க. அவ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓகே. டன். மிஸ்ஸஸ் காவ்யா, வித்தியாசமான பொண்ணடி நீ. மிஸ்டர் புஷ்கர் உன்னை
இனிமே நான் விட மாட்டேன். குட் மார்னிங் காவ்யா. என்ன பண்ணிட்டு இருக்க? ம் புஷ்கர், ஐ எம் சாரி. நான் காவ்யான்னு நினச்சிட்டேன். ஐ எம் ரியலி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. புஷ்கர், புஷ்கர், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னாச்சு? அண்ணி ஃபோன் பண்ணிருந்தாங்க. அண்ணனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சாம். நம்ம உடனே கிளம்பி போகணும். ஆனா எனக்கு 4-5 நாள் மீட்டிங் இருக்கே, நான் எப்படி உன் கூட? ஆமா எனக்கு தெரியும். ஆனா சரி ஓகே, எனக்கு டிக்கெட் மட்டும் புக் பண்ணித்தாங்க. சரி சரி, நான் பாக்குறேன். ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஃப்ளைட் இருக்கு. அப்ப அதுக்கே பண்ணிடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரங்க. சரி சரி, நான் டிக்கெட் புக் பண்ற வேலையை பாக்குறேன். நீ ரெடியாகு, சீக்கிரம் கிளம்பு. அமர்தா, நான் வர வரைக்கும் என் புருஷனை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். முக்கியமா சாப்பாடு விஷயத்துல. ஏன்னா அவருக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்கவே ஒத்துக்காது. கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச். புஷ்கர், காவ்யாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? உங்களை இப்படி தனியா விட்டுட்டு மொத தடவையா போயிருக்கால? ஆமா. புஷ்கர், புஷ்கர் எந்திரிங்க. அட, உங்களுக்கே இந்த கஷ்டம். நானே எந்திரிச்சு டீ போட்டிருப்பேன்ல. எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. டிஃபன் கூட ரெடி பண்ணிடுறேன். அமிர்தா, அமிர்தா, ஓகே. அட, என்ன இப்படி நனைஞ்சு போயிருக்க? நான் வந்துட்டு இருந்த டாக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓஹோ, சரி சரி, வா. நான் போயிட்டு டவல் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? நான் ரொம்ப தூரம் நடந்து வந்ததால கால் பிடிச்சிக்கிச்சு. ஐயோ, இரு இரு. இப்போ ஜுரம் கம்மியாயிடுச்சுல, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் போவாதீங்க. மழை பெய்யும் போது தனியா இருக்கணும்னா எனக்கு பயம். ஓகே.
நான் என் வீட்ல இருக்க எல்லாருக்காகவும் நிறைய பண்ணிருக்கேன். ஆனா எனக்குன்னு வரும்போது யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். அன்னில இருந்து தனியா தான் இருக்கேன். எங்க போறீங்க?